Hey guys, ஜால் மஹால். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜால் மஹாலுக்கு போறோம். நேத்து அந்த மேப்ல காட்டணும்ல, அந்த தண்ணிக்கு நடுவுல ஒரு என்ன இருக்கு, பேலஸ். ஒரு பேலஸ் இருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். பாதி முழுங்கி முழுங்கி. ஸோ அது போய் பார்த்துட்டு வரலானே பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதி எத்தனை, 2? இன்னும் இந்தியாவில் நம்மளுக்கு 3 days தான் இருக்கு. 3 நாள். இந்த ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. நல்ல ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருச்சா, செம்மையா இருக்கு. இப்ப இங்க இருந்து யூபர் புக் பண்ணு. பண்ணி எவ்வளோ பேக்கு? Hello. Hello. You guys wearing same 76 every day? Yeah, every day same. 365 days same. எங்க போனாலும் எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு கேள்வி இருக்கு, ஏன் ஒன்னாவே சட்டை போடுறீங்க? பழகிடுச்சு, என்னன்னு சொல்றது. ஆரம்பத்துல இருந்தே பழகிடுச்சா, அதனால அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபிக்கா எந்த ரீசனும் இல்லை. என்னமா பிடிக்காது, நான் வேற போட்டு விக்கி, நான் வேற போட்டா பிடிக்காது. ஒரே மாதிரி இருந்தா எது இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அப்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ மேப் அங்கதான்டா போடுது. சரி அங்கேயே போலாம். அங்க முன்னுக்கு நடந்து போகணும், ஏன்னா மேப் அங்கதான் காட்டுதான். அதனால நானும் பயந்துட்டேன். என்னோட வீடியோக்குள்ள கிராஸ் டாக்கிங் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து எதுவுமே செய்யல, சும்மா லேட்டா ஏஞ்சோம். அப்புறம் வீடியோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு போறோம் யூடியூப்ல. எங்க பாட்டு நம்ம இப்ப யூபர் புக் பண்ணிருக்கோம். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருமா. எவ்வளோனா 79 rupees. ஹலோ 6447. நான் சொன்னேன்னா லாஸ்ட் டைம் இங்க ஒரு நம்பர் இருக்கும், கோட் நம்பர், அது நம்ம அவங்க கிட்ட சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜால் மஹாலுக்கு வந்துடும். இது வந்து 2 சைட் உட்காரலாம், இங்கேயும் பீப்பிள் உட்காரலாம், நம்ம உட்கார அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்படி நாளைக்கு இங்க தங்குறியா இல்ல கிளம்புறியா சொல்லி, அப்பதான் ஹோட்டல் புக் பண்ணுவோம். நம்ம வந்துட்டோம் நம்ம இடத்துக்கு. அங்க டோர் திறக்கிறதா, தண்ணி மேல பேலஸ். கொடுத்தானா
இந்த செமினியஸ்ல வைக்கிறாங்க. मैडम को இதுதான் பார்க்க வந்தோம் கைஸ். அதான் அந்த பேலஸ். சரிதா தண்ணி மேல இருக்கு. இந்த பேலஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் பீப்புளோடையா, அவங்க உள்ளே போகிறதுக்கு அனுமதியெலாம் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கூட அவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். ஆனால் பெரிய அளவுக்கு உள்ளே மெயின்டெனன்ஸ் பண்ணலை. ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த கார்டன் தான் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. நல்லா பக்கமும் பார்த்தாலும் தெரியுமா, அது மட்டும் தான் இப்போ அழகாக தெரியுது இங்கேருந்து. மற்றதெல்லாம் முழுங்கிடுச்சு. ஆக்சுவலி கீழே இன்னும் இருக்குது. முன்ன நடந்து போக முடியும் போல, இப்போ வந்து முழுங்கிடுச்சு பாதி. இது பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. இதை பார்க்க தான் நம்ம வந்தோம். நம்ம ஹோட்டல்லேருந்து இங்கே வர்றதுக்கே 80 rupees ஆட்டோவில். அதுவும் நம்ம யூபரில் புக் பண்ணதுனால. இல்லைன்னா ஒரு 150 கேட்டிருப்பாங்க குறைஞ்சது. இத்தனை மணிக்கு போக முடியுமா? சரி வா போயிட்டு வரலாம். புக் பண்ணு. ஏங்க அவள் தான் வேறு என்ன பார்க்க தெரியல. புக் பண்ணு. இந்தா விக்கினா சொல்கிறாங்க இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஃபார்ட் இருக்கா, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க. 6:30 வரைக்கும் அது பார்க்கலாமா. ஸோ அங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்தா எங்கேயாச்சும் பேர் எழுதியிருக்கா? இல்லை. ஸோ அவள் தான் இது. இதான் ஒரு அட்ராக்ஷன். நல்ல வேலை இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்கலையே. எங்கே போய் ரெக்கார்ட் செய்கிற? அழகாக செஞ்சுருக்காங்க. அப்படியே வந்தோன்னா அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 500 rupees கேட்டுருக்காரு. மேலே போயிட்டு திருப்பி இறங்குறதுக்கு. ஸோ இவரே ஏற்றிட்டு வந்து திருப்பி இதே இடத்துல விட்டுறாராம். ஸோ இப்போ நம்ம போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். 500 rupees. ஆனா பாதை நல்லா போட்டிருக்காங்க. ஒரு பாதை அந்த ஃபோர்ட் நம்ம வந்து இங்க மொத்தம் 3 ஃபோர்ட் இருக்கு. அன்னைக்கு ஒன்று பார்த்தோமா, இன்னைக்கு இது பார்க்கணும். இன்னொன்று இருக்கு அந்த சைட்ல.
You wait here? Yes. Okay. 1 hour. Yes. Okay. Okay. இங்கே இருக்கு சொல்லு Mobile கான்டாக்ட். You take my mobile number. இன்னைக்கு இதோ நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், ஜெய்கர் ஃபார்ட். உள்ளுக்கு போக முடியுமா தெரியல, டைம் இருந்துச்சுன்னா போகலாம். ஓட்டோ வந்து நம்மளுக்காக 1 hour வெயிட் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ மணி 4:40, திருப்பி 5:40க்கெல்லாம் நம்ம வந்துடணும். சன்செட் வேற ஆக போகுது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட் தான், தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வெளியேறே வந்திருக்கலாம். ஸோ இங்கே இத்தனை இருக்கு, நான் ஏறி எப்படி கீழே போய் எவ்வளோ காசு கேட்டேன். இதான் இவங்களோட டிக்கெட். ஸோ 300 rupees. இது இடியட்டாட ஃபாரினர் வந்து 500 rupees. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர்ட் एक गाइड है वो भी நோ தேங்க்யூ. 100 rupees देगा गाइड पूरा घुमा देगा. சொல்லுவீங்கடா இப்ப 100ன்னுவீங்க, அப்புறமேல 2500 இல்லீங்க. पॉकेट में रखना, बंदर का थोड़ा ध्यान रखना. அந்த தாஜ்மஹால் டிக்கெட் 1300 தான். ஆமா, ஆனா அவன் கேட்ட பிரைஸ் 2600. அவன் காட்டினானே அது இதுல கைடு விலை வந்து 2500. நாங்கள் 3000 rupees கொடுத்தோம் அவனுக்கு. அங்கதான் பெருசா ஏமாங்க, அங்கதான் அந்த கைடு எடுக்கிறதே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ண இடம். 5:40 இப்ப நம்ம உள்ளுக்கு திருப்பி கீழே போயிடணும். அவன் நேரம் நம்மளே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பீரங்கி மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்தனா நேரா போய் அதை பார்த்துட்டு அழகா வந்துடலாம். அது எங்க இருக்கும்னு தெரியல. காடியில கூட போலாம் போல. இதோ ஜெய்வான் காணும் இங்க தான் இருக்கான். வா வா வா. எப்படி இருக்க பாருங்க. இது பேர் பூக்குலேருந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஸ்பாட்லாம் செம்ம பெருசு, கஷ்டப்பட்டுதான் நடந்து மேல. அங்க ஒரு கொடி இருக்கே, இப்ப நம்ம இதுதான் பார்க்க வந்துட்டோம். இப்படி போனோம். எப்படி இருக்கு ஈவினிங் வாக்? அதான் அப்படியே சன்செட் ஆகுது, மெதுவாக இறங்குது. ஆனா வந்த பாதை ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி போகணும்னு தெரியலையே. தண்ணி இருக்கா? ஆனா ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். குடிச்சிட்டா போச்சு. அன்னைக்குமா அங்கே மேலே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது போய் பார்த்துட்டோன்னா கீழே இறங்கி வந்துடலாம். அவ்வளோ மேலையா? வேற வழியில அதையாச்சும் பார்க்கணும்ல. இதான் உங்களுக்கு இவ்வளோ காசு கட்டிட்டு பாருங்க, உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். கீழே இப்படி இருக்கு. எப்பா விழுந்து சாவணும்னு நினைச்சோன்னா அவ்வளோதான். அதெல்லாம் தண்ணின்னு நினைக்கிறேன், அப்படியே புல்லு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. விழுந்தா இழுத்துரும் போல. அங்கதான் நிறைய பேர் நிக்கிறாங்க. ஸோ அதான் ஸ்பாட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மனசுக்கு அப்படிதான் தோணும். அது ஆக்சுவலி அங்கே மேலேருந்து பார்த்தா இந்த ஜெய்ப்பூர் சிட்டியோட வியூ தெரியுமா? ஓ, ஒருவேளை அதுக்கு தான் நிக்கிறாங்களோ? மேபி இருக்கலாம். இந்த மேலே ஏறி போகிறதுக்குள்ள நம்மளுக்கு இதுக்கே 1 hour முடிஞ்சிடும் போலியா? பார்த்தா சுற்றி சுற்றி கிடைக்கவே இல்லையா? கிடைக்காமலே போயிட்டோமா? பரவாயில்ல, இந்த பேர் இந்த
இந்த ஃபார்ட் காட்டினேன்னு சொல்லி சந்தோஷம். இந்த ஃபார்ட் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஆமா, யார் காட்டுவா? ஒன்லி ஜெனிஃபர் விக்ரம் காட்ட முடியும் இப்படி வித்தியாசமா. நம்ம காடிலாம் ரெண்ட் எடுத்துருந்தோம்னா உள்ள வரைக்கும் வந்துக்கலாம் போல. ஆமா, ஆனா பரவாயில்ல, நடந்து போறதும் உடம்புக்கு நல்லது. இங்க பாருங்க, காடியில ஏறுறாங்க. ஆனா பரவாயில்ல, நடந்து போறதும் உடம்புக்கு நல்லது தான். ஒரு வகையில அப்பப்போ இனிமேல் நடக்கணும். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நடப்போம். இந்த 10 வருஷத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நடந்ததுதான். நாங்கள் ரொம்ப நடப்போம். ஆக்சுவலி நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சொந்தமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி மட்டும் தான் இந்தியா வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நிறைய டூர் எடுத்தோம், நிறைய ஓட்டோ அந்தமாரி எடுத்துட்டோம். நடக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அங்க பாருங்க, அந்த பண்டீரா இந்தியா பண்டீராவே இல்லை. ஆமாம், இது ஏதோ ராஜா பண்டீரா போல. கைஸ் சாரி கைஸ், எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. ஆனால் மேபி ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஏன் அவளையும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லைன்னா, ஏன் நம்மளுக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரியல. இவங்களாம் சும்மா அந்த வியூ பார்க்கறதுக்கு தான் நிற்கிறாங்க போல. சரி, இங்கேருந்து அந்த வியூ வச்சு காட்டிட்டு போயிடலாம். வந்ததுக்கு உங்களுக்கு அதை வச்சு காட்டிடுறேன். இதுக்கு என்ன காசு கட்டணுமா? ஏதோ கைஸ், இதான் நம்ம பார்க்கணும். இது என்னதுமா? பீரங்கி. உலகத்திலேயே மிகப்பெரிய பீரங்கி, சக்கரை பீரங்கி. என் வீடியோக்காக திருப்பி சொல்லு. இது என்னன்னு சொல்லு. மூஞ்சி வெளில பேச முடியும். சரி சொல்லு. நீயே மூஞ்சி வெளில சொல்லு. வேர்ல்டுலேயே சக்கரை இருக்கிற பெரிய பீரங்கி. வேர்ல்டுலேயே சக்கரம் இருக்கிற பெரிய பீரங்கி தான். எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்கன்னா. நுழைக்கண்டு பார்த்தேன். பெரிய விற்கணும் காணும். இது அவங்க பாய்ச்சதே இல்லையா, ஒரே ஒரு வாட்டி மட்டும் டெஸ்ட்டுக்கு பாய்ச்சிருக்காங்க. எவ்வளோ பெருசு. எவ்வளோ பின்னாடி இந்த ஆங்கிள் காட்டுறேன். ஐயோ விற்கணும், எங்கேயோ காணப்போச்சு. அப்பாடா, 150 rupees கட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு அப்படி இப்படியே நம்ம சக்ஸஸ் ஆகிடும். வந்து என்ன பார்க்கணும் சும்மா பாருங்க. இவ்வளோ பெருசு. அது ஒரு சக்கரமே பாருங்க, நம்ம மேலாம் ஏறிச்சா ஆள் தான் செத்துருவோம். இது வந்து ஒரு தடவை மட்டும் தான். இந்த பீரங்கி வந்து ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான். இது வந்து வாருக்கெலாம் போல் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணாங்க. அதோட இது பாய்க்கவே இல்லை. ஆனால் இதுதான் வேர்ல்ட்லேயே பெருசு பெரிய பீரங்கி இந்த ராஜா கட்டியிருக்காரு. இங்கே போட்டிருக்கு பாருங்க. அப்பெல்லாம் உட்காரக்கூடாதான், ஆனாலும் கேட்காம உட்காருவாங்க. இதோ இங்க பாருங்க, இதோட இது ஹிஸ்டரி. இதான் லார்ஜஸ்ட் இந்த ஓலா. கரெக்டாக நான் சொன்னது 100 கிலோ இருக்குமா இது. ஒரே ஒரு இது கைஸ் அங்கே பாருங்க சிட்டி வியூ. இங்கேருந்து பார்த்தா இப்படி பயங்கரமாக தெரியும்.
எப்படி இருக்கு பாருங்களேன். எப்பா கொஞ்சோண்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணா காட்டுறேன். தருதா அப்படி இருக்கு பயங்கரமா பார்க்கறதுக்கு. அழகா இருக்கானா பார்க்கறதுக்கு. இப்போ வந்து விக்கினா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இந்த அழகை அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு. எப்படி இருக்கு பாருங்க இந்த பாதெல்லாம். ஐயோ இங்கே இருக்கிற சன்செட் மட்டும், சன்செட் சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அவ்வளோ முட்டையா, ஒரிஜினல் முட்டை மாதிரி இருக்கு. ஐயோ இங்கேருந்து இந்த சிட்டி வியூ பாருங்க. ஐயோ என்ன வீடியோவில் எப்படி தெரியுன்னு தெரில சத்தியமா. ஆனால் இங்கேருந்து அழகாக தெரியுதா. முதல்ல நம்ம பார்த்தோமே அந்த ஜால் மஹால் பாருங்க நடுவில் அங்கே இருக்கு. அங்கேருந்து இப்போ நம்ம மேலே வந்துருக்கோம். இது எடு இது எடு இது எடு. ஜெய்ப்பூர் சிட்டி. ஆமா அந்த ஜால் மஹால் பாத்தியா, செம்ம அழகா இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்த காலத்தில் இப்படிதான் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க போல. இதுலேயே அவங்க டைம் போயிடும் போல. நம்ம மாதிரி இன்டர்நெட்ஸ்லாம் இல்லாமல். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். என்னதான் கேரளே பிறந்து கேரளே வாழ்ந்தாலும் எங்கள் அப்பா அம்மானால எங்கள் அப்பா அம்மா புண்ணியத்தில் கம்பவுண்ட் ஒன்று இருக்குதுனால செம்மையாக இருக்கு. எப்பயுமே நாங்கள் வாகனத்தில் தான் இருப்போம். ஏன்னா அங்கே போய் உக்காந்தாலே அப்படியே அந்த க்ரீன்ஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படியே ஃபோன்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சி குளிச்சுட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டே காஃபியோ டீயோ குடிச்சிக்கிட்டு சாரி நாங்கள் அதெல்லாம் குடிக்க மாட்டோம், மெல்லு தான் குடிப்போம். அது குடிச்சிக்கிட்டு அப்புறம் விளாண்டுட்டு இந்த லைஃப்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைஃப்பில் வாழ்ந்து தான் இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கசின்ஸு எனக்கு நிறைய கசின்ஸ் இருக்காங்க. அப்போல்லாம் செம்மையாக விளாடுவோம். பிடிக்கிற விளாட்டு கிரிக்கெட்ஸ் இதெல்லாம் கூட நாங்களும் விளாண்டுருக்கோம். இந்தியாவில் அது ஃபேமஸ் நினச்சோம். ஆனால் நாங்கள் முன்ன கம்பவுண்ட் இருக்கும்போது அதெல்லாம் விளாண்டுருக்கோம். ஸோ இவ்வளோ கசின்ஸோட பிறந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் க்ரீன் கலரில் பேர்ட் இருக்கு, அழகாக இருக்குது. இந்த செடியில் உட்காந்துருக்கு. ஆனால் இது வீடியோலலாம் தெரியுமான்னு தெரியல. இங்கே பாருங்க பறக்குது பேரட்ஸ். இந்த கல் செய்யறதுக்கே ஒரு மூளை வேணும் போல, தனி மூளை. ஒரு ஜூஸ் வாங்குமா தெரியல. கல்லு நேரம் பார்க்கலாம். இறங்குது கரெக்டாக இருக்கும். తిన్ని అడుగు భయ్యా. You have this one? Ice. Chill one. How much? 50. 50. One. Okay. Sprite பண்ணு. Thank you. இப்போ இது குடிச்சுக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். இந்த கேமராவை நான் இன்னும் தண்ணியில தான் யூஸ் பண்ணல.
எப்படி இருக்கு दो झंडा लगा, दो झंडा एक तो बारू स्टेट झंडा और एक रेव राजा को राजा भी है या नहीं है ऊपर भी लग गया मैं देखूं वो वीडियो को थोड़ी देर और दिन घंटे बड़ा का मीटिंग வா இப்போ நம்ம பார்க்க வந்ததை பார்த்தாச்சு, அதனால நம்ம இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். அப்படியே நடந்து இறங்கும் போது ஐயோ கொஞ்சம் இருங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இறங்கும் போது பார்த்து மெல்லமாக இறங்கணும், இல்லை சறுக்கிட்டு அப்படியே கீழே போய் தேய்ச்சிக்குவோம் மூஞ்சால. ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கும், நான் ரொம்ப அழகாக இருக்கேன். சொல்லு. எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவேன். பண்ணாத, எவ்வளோ அழகு. கட்டே. என்ன மாதிரி இன்னொரு ஆள் தேட முடியுமா இந்த உலகத்துல? தேடவே முடியாது. தேட முடியாது, நீயே சொல்றல. கரெக்டு தான். நல்ல குணம் கொண்டவள். இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருவான் அப்புறம் நானே. அப்ப என்ன கெட்ட குணமா? இதெல்லாம் குடிக்கூடாது. நான் இந்த வருஷம் ஒரு முடிவு எடுத்தேன். கிழிச்சேன், நானே சொல்லிட்டேன். இல்லை என்னன்னு சொல்லிக்கிறேன். சரி சொல்லு. இந்த டின்ன தண்ணியெல்லாம் குடிக்கூடாதுன்னு, ஜஸ்ட் மினரல் வாட்டர், அப்புறம் கோகனட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். கோகனட் எங்க? ஐயோ ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நம்ம மட்டும் துப்புறோம். ஐயோ பயமா இருக்கு, எனக்கு சத்தியமா பயமா இருக்கு. சத்தனி போ அம்மா, அது ரொம்ப வெறி கொண்டு வருது. வா நம்ம அப்படி போய் அப்படி கூட போகலாம். வாசிக்கிறோம் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கே. வா அப்படி கூட போகலாம். போக முடியுமா? இறங்க முடியுமா? திருப்பி தான் வரணுன்றத என்ன பண்ணுவேன்? தெரியாத மாதிரி இங்கே நில்லு எப்படி சும்மா. நான் உனக்கு முன்னுக்கு நிற்கிறேன், நீ நின்று பின்னாடி. எனக்கு சரி, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தெரியாது. மறைச்சு வச்சுக்கோ, சாப்பாடு வச்சுருக்கோம். இங்கே விட்டு போயிடுவோமா? அங்கே போயிடுவோம். ஐயோ பயமா இருக்கு. வந்துச்சு போ போ போ. மனுஷன் வரான். சத்து போடாத. ஐயோ கடவுளே, உன்னை வச்சு வாழவே முடியாது நான். வந்துச்சு, திருப்பி என்ன பண்ணுவேன்? நீ நில்லு இப்படி. ஐயோ கடிச்சா ஏன் சுத்து வந்து கடிக்கணுன்னே. ஐயோ வருது. அவனுங்களும் சீக்கிரமா நடந்து வர மாட்டாங்க. வா இப்படின்னா ஒரு எதுக்கு வைப்பர் பார்த்தீங்கன்னா நாய். ஐயோ ஏதோ பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. பார்த்துருச்சு. எனக்கு நாய்னா ரொம்ப பயம். பறவைகள் பாரு. எனக்கு நாய்னா ரொம்ப பயம். எதுக்கிட்ட வேணா விளையாடலாம், நாய்க்கிட்ட விளையாடக்கூடாது. எந்த நேரத்தில் அதுக்கு பைத்தியம் பிடிக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால நான் எப்பயுமே கொஞ்சம் சேஃப்டியாகவே இருப்பேன். ஆனால் நீ இருக்கிய, நானாச்சும் உண்மையை சொல்லி ஒத்துக்கிறேன். சரிம்மா, எனக்கு நாய் பயம் இல்லை. கூட சேர்ந்து நானும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட சேர்ந்து எப்படி கைஸ் நீங்களே சொல்லுங்கள். நாய் பயமே இல்லையா? ஆனால் என்னை விட சீக்கிரமாக அவங்க தான் ஓடுவாங்க. என்ன ஒன்றை விட சீக்கிரம் யாராலையும் ஓட முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு நாய் இருக்கிற பாதியை தவிர்க்கலான்னு பார்ப்பேன். இல்லைன்னா அது இந்த பாதியில் வருதுன்னா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நான் வேறு பாதியில் போயிடுவேன். இல்லைன்னா ஆளுங்க கூட நடந்து போவேன். ஆனால் என்ன சம்டைம்ஸ் இந்த ஆளுங்களுக்கும் நம்ப முடியாது, காப்பாற்றவே மாட்டாங்க. அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும் போல். அதுமாரி நான் அனுப்பிச்சிருக்கேன். அதனால தான் ஆளுங்களே நான் அப்போ பறந்து போச்சு. நான் எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பறந்து போய். ஓகே, ஒரு 3ஆச்சும் காட்டுவேன். பார்வை ஒன்று. அது ஒரு மங்கி நான் தான் பார்த்துட்டு இருக்கு. ஷோ காட்டிக்கிட்டு எப்பா ஃபோனு திருடும். ஜூம்லேருந்து எடுத்துடுறேன். முடிஞ்சு சுற்றி பார்த்துட்டோம். ஆட்டோ நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு போகலாம். எப்படி ஒரு
பிரைவேட் டூர் மாதிரி ஆக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அழகா இருக்கு. தலையில ஒரு இது வேற, அதனால தான் அவங்கள ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு காட்டுறதுக்கு. அதோ அந்த கேப் வாங்கி கொடுக்க சொன்னேன். இப்போ நான் எங்கேயாச்சும் போட்டு வந்திருப்பேன். அது அழகா போடணும் ஜெனிஃபர். நீ போட்டிருக்கிற அடிடஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை இது. அது போடல நான் அது அழகா போட்டிருக்கீங்க. இன்னைக்கு வாங்கிட்டான். இங்கிருந்து போகும்போது போட்டுக்கிறேன். திருப்பி போய் கேட்போம் எவ்வளோ சுந்தரியா இது என்னம்மா தண்ணியா? தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுமா? மேபி இருக்கலாம். இது ஏதோ ஒரு குழி. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வாழ்ந்த இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. இப்படி இல்லை, நான் இந்த பாட்டு சொல்றேன். சன்செட் ஆகிட்டு அப்படியே நம்ம அந்த ஜெய் மஹாலும் பார்த்தாச்சு. அப்புறம் அந்த 40 பார்த்தாச்சா. இப்போ நம்ம நேரம் ஹோட்டலுக்கு. அப்படியே ஹோட்டலுக்கு போகிற வழியில் ஏதாச்சும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவ்வளோ ஷாப்பிங்கு. இந்த வாட்டி நாங்கள் ஷாப்பிங்க்கு மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மலேசியா காசு கிட்டத்தட்ட ஒரு 500 ரிங்கிட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அவ்வளோ ஷாப்பிங். ஆனால் 500 செம்ம ஒத்துங்க. ஏன்னா நாங்கள் 1-2 ஜாமான் வாங்கல, அவ்வளோ வாங்கணும். எல்லாத்துக்குமே வாங்கணும். ஸோ அதனால் 500 சொல்லும் போதே செம்ம ஒத்தான ஒரு காசு தான். ரொம்ப கஷ்டம் இல்லையா? எங்க போட்டீங்க? ஹோட்டலுக்கே போயிடும். நாங்கள் நேராக ஹோட்டலுக்கு தான் போட்டிருக்காங்களா வைக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து நேராக ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலில் போயிட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிட்டு அது சாப்பாடு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது வேறு. ஸோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி வேலை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டு நாளைக்கு இங்கே தங்கலாமா இல்லை டெல்லிக்கு போகலாமான்னு யோசிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 3-4 5ஆம் தேதி நம்மளோட ஃப்ளைட்டு. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கு. ஐயோ அவங்க அத்தனை குருவி பறக்குது. இதோ அந்த சைடு அவங்க குருவி. ஃபோன் சீக்கிரம். வாவ், அப்படியே சன்செட் ஆயிட்டு இருக்கு. வானம் மேலே அப்படி இங்க எங்க பார்த்தாலும் நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. நான்வெஜ்ஜே இல்லை பெரிய இடத்துக்கு. Non-veg allowed here. नहीं अलाउड, प्योर वेज. हम लोग खाते हैं जैन है जैन। हाँ लहसुन प्याज नहीं, नो नो. ஸோ இங்கே வந்து வெஜ் அலவுட் இல்லையா, அதனால வந்து ரொம்ப ரேரான நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லாக பியூர் வெஜ்ஜு தான் இருக்கு. நானும் வெஜிடேரியனாக மாறணும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். ஓகே, வானின் மேலே பூமி கீழே வந்துட்டோம். அப்படி போனோம்னா அதான் நம்ம ஹோட்டல். அப்படி
அதுக்குள்ள நம்ம ஹோட்டல் இந்த கடைக்கு நாங்கள் ஒரு 3 வாட்டி வந்துட்டோம். இதோட இன்னைக்கோட 3வது வாட்டி. இன்னைக்கு நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்புறம் சாப்பாடு ஏதாச்சும் இருக்குன்னா சாப்பிட்லான்னு சொல்லி வந்து டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த கடையில். கடை பேர் வந்து கபாப் கறி கம்பெனி. ஸோ நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா சிக்கன் மலாய் டிக்கா ரோல் ஒன்று 285, அப்புறம் மட்டன் ஷேக் கபாப் ரோல் ஒன்று 315, அப்புறம் ஒரு லஸ்ஸி, அப்புறம் ஒரு கோல்ட் ட்ரிங்க். தின்னு வந்துடும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ஐயோ சாப்பிட்டுட்டு பாட்டில் போகிறோம். ஓகே, இன்னைக்குள்ள டே முடிஞ்சிச்சு. நம்ம இதோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஓகே காய்ஸ், உங்களை நாங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.